ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு எப்படி அங்கே இருந்த பணம்லாம் காணா போச்சு, யார் எடுத்துகிட்டு போனால் ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை போட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சகுனி சித்ரா இருக்கே ஒரு கட்டம் மேலே போயிட்டு அவங்க வீட்டுக்கு பண தேவைன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தா, எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாளாட்டுக்கு இவ கையில் போய் நீங்கள் சாவி கொடுத்துட்டீங்களேன்னு ஒரு நாடகத்தை நடிக்க, இதை புரியாத நம்ம காயத்ரி இருக்காங்களா அவங்க அதுக்கு மேலே நடிக்க, எங்கேருந்துடா கிளம்புறீங்க எனக்குனே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, வீடே இப்படி பரபரப்பாக சுற்றிட்டு இருக்க டைமில் திடீர்னு என்னடா ஷாப்பிங் போயிட்டு வராங்க ஐஸ்வர்யா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க நான் ஷாப்பிங் போயிட்டேன், இந்த இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், மகா தான் பணம் எடுத்தான்னு சொல்ல, மகா பணம் எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா, சாவியும் என்கிட்ட தான் கொடுத்தா, நான் தான் அங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா இங்கே தான் இங்கே வச்சேன்னு சொல்ல, எதுக்கு மகாவை இவ காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு யோசிக்கலங்க. நீங்கள் பண்ண வேலை ஃப்ராடு தனத்தை அவங்க பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் மகாவை மாட்டிடணும்னு பணத்தை கொண்டு போய் யாருக்கிட்ட கொடுத்தீங்க? நம்ம கௌதமோட ரூமில் வச்சிங்க. அந்த பணத்தை இவங்க எடுத்துட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் இல்லை. ஐயோ 10 லட்சம் போச்சே, 10 லட்சம் போத்தே, 10 லட்சம்னு சொல்லாத பைக்கி பதறதில்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ ஒரு வழியாக இங்கே இவ்வளோ அமளி நடந்துகிட்டு இருக்கு. அங்கே காதல் ரோஜா காதல் மலருது பாருங்க, வேற லெவலில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதான் நம்ம சூர்யா வந்துட்டு மகாவை லவ் பண்ணுறேன்னு சொல்ல வைக்கிறதுக்குள்ள இவர் படுற பாடு இருக்கே, ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவங்க வாயால் சொல்ல வைக்கணுமா? அதுக்காக என்னென்ன பண்ணுறாரு, பார்க்க கூட்டு போகிறாரு, குட்டி குழந்தையை தூக்குறாரு, குட்டி குழந்தை கூட விளையாடுறாரு. கடைசியில் பார்த்தா இவர் பபிள்ஸ் விடுற வயசாடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் பபிள்ஸ் எல்லாம் விட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்ணதெல்லாம் போதும், எருமை அங்கே கொத்து சாவி கையை விட்டு போயிட மாட்டேங்குது, கிளம்பி வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இவங்க வீட்டுக்கு போனவங்க மகா வீட்டுக்கு